இன்பமான வாழ்விற்கு இணைய வழி ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம். நான் வைத்தியர் அகஸ்தியரதி லட்சுமிகாந்த். இப்போ அகஸ்தியர் குழம்பு என்ற பேதி மருந்தை நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? யாரெல்லாம் பேதி மருந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு நியதி உண்டு. உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னீங்க, ரத்த ஓட்டத்துக்கு நல்லதுன்னு சொன்னீங்க. 6 மாசத்துக்கு ஒருக்கா சித்தர்கள் இதை சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாருமே சாப்பிடக்கூடாதானா? எல்லாருமே சாப்பிடக்கூடாது. நோயாளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்பர் 1 மூல வியாதி உடையவர்கள் சாப்பிட முடியாது. ஹார்ட்ல ஸ்டாண்ட் வச்சிருக்கவங்க சாப்பிட முடியாது. கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்து அடைப்பு இருக்கிறவங்க, அதாவது ஹார்ட்ல அடைப்பு இருக்கிறவர்கள் சாப்பிட முடியாது. அஸ்மேட்டிக் பேஷண்ட் சாப்பிட முடியாது. 18 வயசுக்கு கீழே விழுந்த பையன்கள் 18 வயதுக்கு கீழ்பட்ட பையன்கள், பெண்கள் அட்டனேஜ் ஆகிறதுக்கு முன்ன இந்த மாதிரி நேதியில் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது. நான் கருத்தரிக்க போறேன், அந்த பிளான்ல இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. ஹை பிபி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. அது போக யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றது வைத்தியர்களை பார்த்து, அவர்கள் வாத பித்த கபநாடியை தொட்டு பார்த்து, அவங்க ஆணா பெண்ணா அப்படின்னு பார்த்து, அவங்களோட வயசு என்ன அப்படின்னு பார்த்து, அவங்களுடைய நாடி பிரகாரம் அவங்களுடைய உடல் எந்த அளவுக்கு வன்மையா இருக்கு அப்படின்னு பார்த்து டோஸ் கரெக்டா இந்த அளவு நீங்க சாப்பிட்டா சரியா இருக்கும் அப்படின்னு உருட்டி கொடுப்பாங்க. ஸோ இதுதாங்க அந்த மெத்தட். ஸோ பேதி மருந்து யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றது விளக்கம். நன்றி, நமஸ்காரம்.